வணக்கம். இன்னைக்கு பிள்ளையாருக்கு ஃபேவரட்டான கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே ஒரே மாவில் அசத்தலாக எப்படி செய்யலாம் என்னோட ஸ்டைலேன்னு பார்க்கலாங்க. இது இட்லி அரிசியில் செய்கிறதுனால ஹார்ட் ஆகாமையே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியை எடுத்திருக்கோம். இட்லி அரிசினாவே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. குண்டு குண்டாக இருக்கும் இல்லையாங்க, சின்னதாக அந்த அரிசி எடுத்திருக்கோம். அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு 3 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ தேங்காய் துருவல் ஹாஃப் கப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு கொழுக்கட்டைக்கு 1/2 கப், கார கொழுக்கட்டைக்கு 1/2 கப் எடுத்து வச்சுக்கலாம். கூடையே வெல்லம் 1 கப் எடுத்துக்கலாங்க. மாவு அளவு பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய். கார கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே கடுகு, கடலைப்பருப்பு. இப்போ மாவை வந்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் தண்ணியை வந்துட்டு வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டு கொரப்பா இந்த ரவையாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை 2ஆக பிரிச்சுக்கலாங்க. இந்த 1/2 டம்ளர் வந்துட்டு இனிப்புக்கு, இந்த 1/2 வந்துட்டு கார கொழுக்கட்டைக்குன்னு பிரிச்சிடலாம். இப்போ எந்த டம்ளரில் அளந்தமோ 1 டம்ளர் மாவிற்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்சி ஜாரில் மாவு எடுத்துட்டு 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் 3 ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் சூடானதோ அதில் இந்த 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஓரளவு வதங்கிடணும். அதில் நம்ம இந்த மாவு, வெல்லம், ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கோங்க. வெல்லமும் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம் பிகினர்ஸ், என்னடா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம சூடு பண்ணும்போது நமக்கு கெட்டி வந்துடும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஜஸ்ட் 1 நிமிஷத்துலேயே நமக்கு அந்த கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்குன்னு ரெடிமேட் மாவெல்லாம் வாங்காதீங்க. டக்குன்னு வீட்டில் இருக்கிற இட்லி அரிசியிலேயே நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் மாவு நல்லா கெட்டிப்பட்டுரும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா இந்த அளவுக்கு பதமாக வந்துடும். இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி விட்டுட்டோம்னா நல்லா வெந்தும் வந்துடும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க, ஏன்னா ட்ரை ஆகிடும். இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி. இந்த பீஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாமிக்கெல்லாம் படைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மாவு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே விரலோட அச்சு படுற மாதிரி பிடிச்சிட்டோம்னா பார்க்குறக்கும் பிடி கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த மாவு எல்லாத்தையுமே பிடிச்சி ரெடியாக வச்சிடலாம். இப்போ நம்ம கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேனில் ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதும் கடுகு, கூடவே உளுந்து, அது கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஓரளவு இந்த மாதிரி செவந்து வரணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கொழுக்கட்டையில் வெங்காயம் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடயே மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மாவில் இன்னும் உப்பு ஆட் பண்ணலை. கார கொழுக்கட்டை செய்யும்போது மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மீதி தேங்காய், இன்னொரு 1/2 கப் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காயும் போட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவும் போட்டுக்கோங்க. தேங்காய்
நல்லா இருந்தால் தான் கார கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். ஐ மீன் நிறையா இருந்தால் தான் கார கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். அதையும் இதே மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி விட்டிங்கன்னா கொழுக்கட்டை மாவு பக்குவமாக ரெடியாகி வந்துடும். இப்போ இதையும் வந்துட்டு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறின பின்னாடி நம்ம பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் கார கொழுக்கட்டையும் இன்னொரு பிளேட்டில் இனிப்பு கொழுக்கட்டையும், அதாவது இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷமாக வேக வச்சு ஆவிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆயில் லைட்டாக தேய்க்கிறனா தேய்ச்சிக்கோங்க, இல்லைனாலும் ஒட்டாமல் தான் வரும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வெந்து வரணும். இப்போ எடுத்து பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிள்ளையாருக்கு படைச்சிடலாம். பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை நம்மளும் ஒரு பிளேட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒயிட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு, அதாவது கார கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு, இனிப்பு கொழுக்கட்டையும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது ரொம்ப நேரம் ஆனால் கூட பச்சரிசி கொழுக்கட்டை மாதிரி நமக்கு ஹார்ட் ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.